அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 3ஆம் வகுப்பை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த 2ஆம் வகுப்பில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குரான் சொல்லக்கூடிய தீர்வு, அந்த தீர்வை நம்ம எப்படி புரிஞ்சு ஏற்றுக்க முடியும், அதுக்கு நம்ம உள்ளம் மென்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முன்னோட்டமாக பார்த்தோம். அதையே இப்போ விளக்கமாக பார்க்கலாம் இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ். 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டானோ அவரா வழிகெட்டவர், அவர் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த ஒளியில் இருக்கிறார். இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்களே தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்கள். இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம், உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அவங்க தெளிவான வழிகேட்டில் இருப்பாங்கன்னு சொல்கிறான். கடந்த வகுப்பில் பார்த்தோம், நம்மளுடைய உள்ளம் மென்மையாக இருக்கணும். அதற்கு சில விஷயங்கள் பார்த்தோம். குரானை படிக்கும்போது நம்மளுடைய தோள்கள் சிலிர்க்கும், முகம் குப்புற அழுது விழுவோம் அப்படின்னு பார்த்தோம். அப்படியெல்லாம் நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கள் இறுகி போயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி இறுகி போனவர்களுக்கு இறுகி போயிருக்க உள்ளத்திற்கு தெளிவான வழிகேட்டில் இருக்குன்னு நல்லா சொல்கிறான். சந்தேகத்திற்கே இடமில்லாத ஒரு தெளிவான வழிகேடு அப்படின்னு நல்லா சொல்கிறான். 2வது அத்தியாயம் 67வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனங்களை முழுவதும் படிக்காமல் நான் அதோட சாரம்சத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு காளை மாட்டை அறுக்கணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வை ஏற்காதவங்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய இறைவன்கிட்ட எனக்கு கேட்டு சொல்லுப்பா, அது எந்த மாதிரியான மாடுன்னு கேட்குறாங்க. அவங்க அல்லாஹ் சொன்னவொடனே சரி அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க அதை அறுக்க கிடையாது. மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்குறாங்க, அதை பொறுத்து எத்தகைய மாடு அப்படின்னு சொல்லிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு சொல்கிறாங்க, அது கிழடும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவங்களுக்கு திருப்பி கன்ஃபியூஷன், அதோட கலர் என்ன, நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு சொல்கிறாங்க, அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அந்த சமுதாயம் சொல்கிறாங்க, அந்த மாடு எங்களை ரொம்ப குழப்புது, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீர் இறைக்கவோ பழக்கப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறதா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. உடனே அந்த மக்கள், இப்போ தான் சரியாக சொன்னீங்க, எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மாடை தேடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னோடனே அதை அவங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு மாட்டை தேடி அறுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சொன்னோடனே அவங்க அந்த ஒரு மாட்டை அறுத்துருந்தாங்கன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டுட்டு அதே மாதிரியான மாட்டை, அந்த நிறம் அதே மாதிரியான குணம் கொண்ட மாட்டை தேடி கடைசியில் அறுத்துடுறாங்க. அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து அல்லாஹ் இறந்தவர் மீது அடித்து அந்த இறந்தவரை உயிர்ப்பிக்க செஞ்சு காமிக்கிறான். இப்படி தான் நான் மௌத்தானவங்களை எழுப்புவேன்னு சொல்லி காமிக்கிறான். 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ் காமிச்சிட்டு மௌத்தானவங்களை இப்படி தான் எழுப்புவேன்னு காமிச்சிட்டு, இதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் பாறையை போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவதுண்டு. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டுவிடும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அவங்க அந்த சம்பவத்தை பார்த்து கூட அவங்க இறைவனை நம்ப கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளங்கள் பாறை இல்லாட்டி அதை விட கடுமையாக இறுகிடுச்சின்னு சொல்கிறான். ஏன்னா பாறை கூட அது பிளந்து அதுலேருந்து ஊற்று அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உருண்டு ஓடுற பாறைகள் கூட இருக்குது. ஆனால் இவங்க அதை விட கடுமையானவர்களாக இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உள்ளம் கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய அத்தாட்சி அல்லாஹ் கண் முன்னாடி காமிச்சாலும் அது நமக்கு பயன் தராது. நம்ம தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில், என் சமுதாயமே, காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கிழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவிடம் மன்னிப்பு கேளுங்கள்.
அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ் இருக்கான்ப்பா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க, அவன் மன்னிப்பை ஏற்பவன் அப்படின்னு சொல்லி அவங்க சமுதாயத்துக்கு அவங்க சொல்லும்போது, ஆனால் அந்த சமுதாயம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நேரில் பார்க்காத வரைக்கும் உங்களை நாங்கள் நம்பவே மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள ஒரு பேரிடி அவங்கள தாக்கி அவங்கள மரணிக்க செஞ்சு திருப்பி வந்து அவங்கள உயிர்ப்பிக்க செய்கிறான். அல்லாஹ் வந்து அவங்கள மரணிச்சே உயிர்ப்பிச்சு அவனுடைய அத்தாட்சியை காமிச்சிருக்கிறான். ஆனால் அப்போ கூட அவங்க வந்து இறைவனை நான் ஏற்றுக்கவே கிடையாது. நம்ம ஒரு மரணம் வரைக்கும் சென்று, ஒரு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மரணம் வரைக்கும் சென்று உயிர்ப்பிச்சு உயிர் பிழைத்து வந்தவங்களை கேட்டால் கூட அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறி இருக்கும். அவங்க இறைவன் பக்கம் திரும்பி இருப்பாங்க, இன்னும் இறைவன் பக்கம் அதிகமாக நெருங்கி இருப்பாங்க. அப்படிலாம் வந்து நடக்கும். ஆனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் வந்து மரணிச்சு அல்லாஹ் உயிர் கொடுத்துருக்குறான். அப்போ கூட அவங்க வந்து ஏற்றுக்க கிடையாது. திருப்பி அவங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் வேதனை இறக்கிட்டதா சொல்கிறான். உள்ளங்கள் வந்து இறுகி போயிருக்கிறதுக்கான உதாரணமாக வந்து இந்த 2 விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பெரிய அத்தாட்சி அல்லாஹ் தஆலா கண் முன்னாடி காமிச்சு கூட அந்த மனிதர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் வந்து ஃபிரௌன் வந்து நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, இறைவன் இருக்கான், அல்லாஹ் ஒருவன் தான் சொல்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் வந்து போட்டி போடுறான் மூசா அலைஹிஸ்ஸலத்தோட, நீ என்னை விட பெரிய சூனியக்காரர்கள் வச்சுருக்கியா, கொண்டுட்டு வா பார்ப்போம் யார் பெரியவங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் ஊரில் இருக்கிற பெரிய சூனியக்காரர்களை ஒன்று திரட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அப்போது முதல்ல ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் வந்து அவங்களுடைய கைத்தடியை போடுறாங்க. போட்டோடனே அது பாம்பாயிடுது. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே இப்போ நீ போடு அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய கைத்தடியை போட்டோடனே அது அவங்களுடைய சூனியங்களெல்லாம் விழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய பாம்பாக மாறிடுது. அதை பார்த்தோன்னே ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் வந்து அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சஜ்தால விழுந்துடுறாங்க. ஃபிரௌன் கேட்குறான், நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி அவங்கள ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் உங்களை மாறு கை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான், சிலுவையில் அறைவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனால் அவங்க வந்து நாங்கள் அல்லாஹ்கிட்டே திரும்ப போகிறோம்ப்பா, நீ என்ன இந்த உலகத்தோடு முடிஞ்சிருவ, நாங்கள்னா அல்லாஹ்கிட்ட தான் திரும்புவோம், அதனால் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. அவனுடைய மிரட்டலுக்கு பயப்படாமல் ஏற்றுக்கிறாங்க. உள்ளம் மென்மையடைந்ததற்கான உதாரணம் வந்து இதுதான். இவங்க பார்த்த உடனே இவங்களுடைய உள்ளம் வந்து மென்மையடைஞ்சிருந்ததுனால இவங்க அந்த அத்தாட்சியை பார்த்த உடனே ஏற்றுக்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி பார்த்த 2 அத்தாட்சிகளை பார்த்தும் அந்த சமுதாயத்தினர் வந்து ஏற்றுக்க கிடையாது. ஏன்னா அவங்களுடைய உள்ளம் வந்து கடினமாக இருந்துச்சு, இவங்களுடைய உள்ளம் வந்து மென்மையாக இருந்துச்சு. உள்ளம்ங்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. உள்ளம் வந்து பக்குவப்படலை அப்படின்னா நம்மளுடைய எவ்வளோ பெரிய ஒரு ஞானமிக்க கல்வியை நம்ம கற்றிருந்தாலும் அது வந்து வீண் தான். புகாரில் 79வது ஹதீஸாக வந்து அல்லாஹ் சொல்கிறான், நேர்வழியோடும் ஞானத்தோடும் இந்த குர்ஆன் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு உதாரணம் வந்து ஒரு பெரும் நிலத்தில் விழக்கூடிய ஒரு பெரும் மலை தான் உதாரணமாக சொல்கிறான். அப்போது இதில் வந்து 3 வகையான பூமிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த 3 வகையான பூமியில் முதல் வகை வந்து அல்லாஹ் சொல்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு மலை வந்து நீரை உள்வாங்கி அது வந்து திருப்பி செடி மரம் அந்த மாதிரி புற்பூண்டுகளை வந்து வெளிப்படுத்துது. அது வந்து 2வது வகை நிலம் வந்து நீரை வந்து அது உள்ளே ஈர்த்து கொள்வதும் இல்லை, ஈர்த்துக்கிறது இல்லை, மாறாக என்ன பண்ணுதுன்னா அது தேக்கி வச்சிருது. அந்த நீரை வந்து உள்ள அந்த நிலம் ஈர்த்துக்காமல் தேக்கி ஆறு குளம் குட்டை அப்படின்னு தேக்கி வச்சுக்குது. அதுலேருந்து மனிதர்கள் வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கிறாங்க, விலங்குகள் அதோட தேவைகளுக்கு கால்நடைகள் எடுத்துக்குது. 3வது வகையான நிலம் வந்து அது ஒரு கட்டாந்தரை, அதில் நீர் பட்டுச்சு அப்படின்னா நீர் வந்து தெளித்து ஓடிடும், அதனால் எந்த பயனும் இல்லை, அந்த நீரால் வந்து அந்த நிலத்துக்கோ அதுக்கு எந்த பயனுமே அடையலை. இப்போ இந்த 3 வகையான நிலங்கள் வந்து
நம்ம என்ன ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, இந்த நிலம் வந்து நம்மளுடைய மனதாகவும், இந்த பெருமலை வந்து குரானாவும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் வகையான நிலம் வந்து எப்படி நீரை உள்வாங்கி நன்மையாக வெளிப்படுத்துது, செடி மரம் புற்பூண்டுகள் போன்ற நன்மையாக வெளிப்படுத்துது. அப்போ நம்மளுடைய மனம் இப்படி பக்குவப்பட்டு மென்மையானதாக இருந்து அந்த குரானை உள்வாங்கி நமக்கும் நம்மளை சேர்ந்த மனித குலத்துக்கும் வந்து பெரிய நன்மையாக வெளிப்படுத்தணும் இன்ஷா அல்லா. அதுதான் வந்து அல்லாஹ் இதை சொல்கிறான். அதுதான் வந்து ஒரு பயனுள்ள ஒரு கல்வியாகவும் நல்ல ஒரு உள்ளத்திற்கு ஒரு அடையாளமாகவும் அல்லாஹ் வந்து சொல்கிறான். 2ஆம் வகை வந்து நீரை ஈர்த்துக்காமல் தேக்கி வச்சிருக்கு. அதுவும் தான். அது நமக்குள்ளே இருக்கிற நம்ம அறிவை தேக்கி வச்சு அதை வந்து நம்ம மனிதர்களுக்கு உபதேசமாக கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். 3ஆவது வகையான உள்ளம் தான் வந்து கடினமான உள்ளத்தை வந்து குறிக்குது. அதில் எவ்வளோ பெரிய பெருமழை பெஞ்சாலும் எந்த ஒரு பயனுமே யாருக்குமே கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய குரானுடைய வசனமாகட்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் நேரில் பார்த்தாங்களே, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு பயனையும் வந்து அளிக்காது. அதை தான் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.